அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நான்மணிக்கடிகை பதிவேற்றம் 104வது நாள், செய்யுள் 102. நான்மணிக்கடிகை 105 செய்யுள்களை கொண்டது. அதிலே முதல் 2 செய்யுள்கள் கடவுள் வாழ்த்தாகவும், அடுத்து 101 செய்யுள்கள் நான்மணிக்கடிகை செய்யுளாகவும், பிரிதுள்ள 4 செய்யுள்கள் மிகை பாடல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதிலே மிகை பாடலில் இது 1வது பாடல். வைததனால் ஆகும் வசையே, வணக்கம் அது செய்ததனால் ஆகும் செழுமிழை, செய்த பொருளினால் ஆகுமாம் போகம், நெகிழ்ந்த அருளினால் ஆகும் அறம் என்று சொல்லுகிறது. பிறரை ஏசுவதாலும் பேசுவதாலும் பகையே உண்டாகும். அதுவே பிறரை வணங்கி மகிழ்ந்தால் உறவினர்கள் அதிகமாக கூடுவார்கள், உறவினர்கள் சேரும். பொருளை கொடுத்து மகிழ்வதன் மூலம் இன்பம் உண்டாகும். இரக்கம் என்கிற குணம் அருளை பெருக்கும் என்று சொல்லுகிற செய்யும். தேவையில்லாமல் பிறரோடு சண்டை போடுவதனால் பகைதான் உண்டாகுமே தவிர வேறு நன்மை பயக்காது, வேறு நன்மையை அது பயக்காது. அதே நேரம் அனைவரிடமும் வணக்கத்தோடு நடந்து கொள்வதனால் உறவினர்களாக நண்பர்களே உறவினர்களாகவும் உறவினர்கள் நண்பர்களாகவும் ஆகி சந்தோஷத்தை கொடுப்பார்கள். ஈந்து உவத்தலால் இன்பம் பெருகும் என்பதனால் அடுத்தவருக்கு பொருளை கொடுத்து இன்பம் அடைவது சந்தோஷத்தை உண்டாக்குவதனால் அது இன்பம் கொடுக்கும். இரக்க குணத்தோடு வாழ்வது அருளை கொடுக்கும் என்று சொல்லுகிற செய்யுளை பார்த்தோம். இது மிகை பாடல் 1. மீண்டும் ஒரு முறை பாடல். வைததனால் ஆகும் வசையே, வணக்கமது செய்ததனால் ஆகும் செழுமிழை, செய்த பொருளினால் ஆகுமாம் போகம், நெகிழ்ந்த அருளினால் ஆகும் அறம். நன்றி, வணக்கம்.